ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரஞ்சி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 8 நாளைக்கு 8 விதமான சட்னி வகைகள் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். டெய்லி ஒரே சட்னியை வைக்காமல் இந்த மாதிரி விதவிதமாக சட்னி செய்கிறது எப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான மல்லி சட்னி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மல்லி சட்னி பண்ணுறதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன சைஸ் தக்காளி பழம், 3 பச்சை மிளகாய், ஒரு கை அளவுக்கு மல்லி இலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் தான் மல்லி சட்னிக்கு தேவை. இது கூட இன்னொன்றும் நம்ம ஆட் பண்ணணும். என்ன அப்படின்னா தேங்காய் தாங்க. தேங்காயை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம வதக்கணும்னு அவசியம் இல்லை. தேங்காயை அப்படியே நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் நல்லா 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. நல்லெண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா தான் வந்து இந்த மல்லி சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சி வரும்போது 1 ஸ்பூன் கடலை பருப்பும் 1 ஸ்பூன் உளுந்தம் பருப்பும் சேர்த்து நல்லா மிதமான சூட்டில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துருங்க. இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கினா போதும். இது
லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுமே நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பெரிய வெங்காயம், நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். ரொம்ப அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா அவ்வளோவா டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு. பாருங்கள், ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது லைட்டாக நல்லா வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், லைட்டாக வதக்கி விட்டுட்டு இதுக்கு வந்து நம்ம அதிகமாக தக்காளி பழம் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப புளிச்சு தக்காளி சட்னி மாதிரி ஆகிடும். அதனால தான் நான் வந்து மீடியம் சைஸில் குட்டி தக்காளி பழமாக பார்த்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப அதிகமாக தக்காளி போட்டிங்கன்னா அது தக்காளி சட்னி டேஸ்ட்டில் தான் இருக்கும். அதனால தான் மல்லி சட்னி டேஸ்ட்டே வராது. அதனால் கொஞ்சமாக அந்த புளிப்பு சுவைக்காக மட்டும்தான் இந்த தக்காளி நம்ம சேர்க்குறது. தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் வந்து நல்லா வதங்கி வரட்டும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா இதை வதக்கி விட்டுருங்க. இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போவே நீங்கள் மல்லி இலையை சேர்த்துடக்கூடாது. இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் தான் இந்த மல்லி இலையை சேர்க்கணும். பாருங்கள், இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். லாஸ்ட்டில் மல்லி இலை சேர்த்து லைட்டாக கிண்டி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அந்த சூட்லேயே வந்து வச்சுருவேன் நான். அப்புறம் நான் அந்த ஃபேன் காற்றுல வச்சு ஆற வச்சதுக்கப்புறமா தான் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணும். பாருங்கள், இந்த சூட்டில் லைட்டாக 2 பரட்டு பரட்டினதுமே மல்லி இலை வந்து லைட்டாக வதங்கிடும். ஏன்னா இது ஹீட்டு பட்டாலே வதங்கிடும். இதை நீங்கள் வந்து நல்லா வதக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கசப்படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து எப்போவுமே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு லாஸ்ட்டு ஸ்டேஜில் போடணும். அதுக்கப்புறம் தேங்காயை வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் அரைச்சதுக்கப்புறமா இந்த மல்லி இலை இதெல்லாம் சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து இதில் போட்டுடலாம். நம்ம ஆற வச்சுருக்கிறத லாஸ்ட்டில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வாங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சாச்சு. அதுக்கப்புறம் இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதுக்கு வந்து தாளிப்பு ரெடி பண்ணணும். தாளிப்பு தான் ரொம்பவே டேஸ்ட்டை கொடுக்கும். பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுமே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்து கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா வெடித்து வரும்போது ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஒரு வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். இது 2ஐயும் நல்லா சேர்த்துட்டு இது லைட்டாக நல்லா பொரிஞ்சதுமே நம்ம அப்படியே அந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சட்னி, அதில் சேர்த்து ரெடி பண்ணியாச்சு. சூப்பரான மல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சரவண பவன் ஸ்டைலில் தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த தக்காளி சட்னி பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்து நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது நல்லா பொன்னிறமானதுக்கப்புறமா அடுத்த இதை நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கி எடுத்துருங்க. பாருங்கள், நல்லா வதங்கி வரட்டும். இதுக்கு வந்து தக்காளி வெங்காயம் வந்து நான் எப்படி எடுத்துருக்கேன் அப்படின்னா 2 பெரிய வெங்காயத்தை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த இது வந்து பொன்னிறமானதுக்கப்புறமா நம்ம வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி எடுத்துருங்க. பாருங்கள், இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது காரத்துக்காக நான் வந்து 3 வரமிளகாய் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு 3 வரமிளகாய், 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளி பழம் தான் எடுத்திருக்கேன் இந்த சட்னி பண்ணுறதுக்கு. சரியா, ரொம்ப அதிகமாகவும் தக்காளி சேர்க்கல, ரொம்ப கம்மியாகவும் வந்து நான் தக்காளி சேர்க்கல. 2மே ஈக்குவலாக எடுத்துருக்க மாதிரி எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சா. இப்போது இந்த பெரிய வெங்காயத்துக்கு நான் மீடியம் சைஸ் தக்காளி பழம் 3 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். அதே வந்து பெரிய பழமாக எடுத்திங்க அப்படின்னா நீங்கள் 2 பழம் எடுங்க, அதுவே போதும். ஏன்னா தக்காளியும் வெங்காயமும் ஒரே அளவு இருக்கணும் இதுக்கு. அப்போ தான் வந்து இந்த சரவண பவன் ஸ்டைலில் தக்காளி சட்னி ரெடி ஆகும். பாருங்கள், 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி. 3 வரமிளகாயும் சேர்த்து இந்த வெங்காயம் வரமிளகாயெல்லாம் வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா பூண்டு தேவை. இதுக்கு ஒரு 3 பல் பூண்டு எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். 3 பல் பூண்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம இந்த இது வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அப்போ தான் வந்து நம்ம அடுத்த தக்காளி பழத்தை சேர்க்குறோம். அது வரைக்கும் நல்லா வதக்குங்க. அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி பழம், 3 தக்காளி பழம் தான் நான் மீடியம் சைஸ் தக்காளி பழமாக எடுத்து சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயமும் அந்த தக்காளியும் வந்து அளவில் பார்த்தா 2ம் ஈக்குவலாக இருக்கும். அந்த அளவு தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த சரவண பவன் ஸ்டைல் தக்காளி சட்னி நமக்கு ரெடி ஆகும். பாருங்கள், அடுத்தது 3 தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், மீடியம் சைஸ் தக்காளி பழமாக 3 தக்காளி பழம் எடுத்தாச்சு. இதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட போகிறோம்.
பாருங்கள் நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த தக்காளி பழம் நல்லா வதங்கி வரணும் இப்போவே. அப்போ தான் வந்து நமக்கு அரைக்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட்டில் கிடைக்கும். இல்லைன்னா அந்த பச்சை ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். அதனால் தக்காளி பழம், வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதக்குற மாதிரி வதக்கி விட்டுட்டே இருங்க. பாருங்கள் நல்லா வதங்கி வரட்டும். இது கூட நம்ம இன்னும் சில பொருட்கள் வந்து ஆட் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு. அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக மஞ்சள் தூளும் சேர்த்தாச்சு, உப்பும் சேர்த்தாச்சு. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள் மஞ்சள் தூள் சேர்க்கும்போது நமக்கு டேஸ்ட்டே ஒரு டிஃப்ரெண்ட்டாக மாறிடும். நல்லா எல்லோ கலரில் நல்ல சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் வரும் நமக்கு. அதனால் இதில் மஞ்சள் தூள் சேர்த்திங்க அப்படின்னா தான் இந்த சரவணபவன் ஸ்டைல் தக்காளி சட்னி வந்து பர்ஃபெக்டாக வரும். இப்போ இதை நீங்கள் நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி பழம் லைட்டாக நல்லா வதங்கி வர மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, நல்ல தோல் எல்லாம் சுருங்கி வெங்காயமும் நல்லா வந்து கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த மாதிரி பக்குவம் வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இதை பண்ணிங்கன்னா தான் நல்ல ஒரு பக்குவத்தில் நமக்கு இந்த தக்காளி சட்னி கிடைக்கும். நார்மலாக நம்ம தக்காளி சட்னி பண்ணும்போது அப்படியே சிம்லேயே வச்சு விட்டுருவோம். ஆனால் இதை வந்து நீங்கள் கரெக்டாக பக்குவமாக பண்ணணும். இந்த லாஸ்ட்டு ஸ்டேஜில் நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்த்தணும். பெருங்காயத்தூள் சேர்த்து இன்னும் 2 வதக்கிட்டு இதை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நல்லா ஒரு ஃபேன் காற்றுல வச்சு நல்லா ஒரு 2 நிமிஷம் ஆற வச்சுருங்க. இந்த தக்காளி சட்னி நல்லா ஆறுனதுக்கப்புறமா அரைங்க, சூடோடு அரைச்சிடாதீங்க. நல்லா ஆற வச்சுட்டு நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி ஒரு ஃபைன் பேஸ்ட்டை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணலாம். இதுக்கு தாளிப்பு ரொம்ப அவசியம். நல்லா ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சி வரும்போது 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்து கடுகு நல்லா வெடித்து வரும்போது இது கூட ஒரு கொத்து கறிவேப்பிலையும் ஒரு வரமிளகாயும் சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பாருங்கள் கறிவேப்பிலை சேர்த்தாச்சு, ஒரு வரமிளகாயும் சேர்த்துட்டு இது நல்லா இதானதும் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு தாளிப்பை வந்து அந்த சட்னியில் ஊற்றணும் அப்படின்னா சரவணபவன் ஸ்டைலில் தக்காளி சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி தக்காளி சட்னி பண்ணிங்க அப்படின்னா 4 இட்லி சாப்பிட்றவங்க 6 இட்லி சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு சட்னி என்ன அப்படின்னா நல்லா தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம 2 வகையான தக்காளி சட்னி செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். மல்லி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். அடுத்து தேங்காய் சட்னி தாங்க. தேங்காய் சட்னி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 1 கை அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்குங்க. பொட்டுக்கடலை சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு கை அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்குங்க. பொட்டுக்கடலை, தேங்காய் இதெல்லாம் நம்ம சேர்த்துட்டோம். அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பச்சை மிளகாய் எடுத்துக்கணும். ஒரு 2 பச்சை மிளகாயை 2ஆக கீறி போட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு அதிகமாக வேணால் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் குட்டி குட்டியாக. அதுக்கப்புறமா 3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் பூண்டு. அதையும் நம்ம இதில் சேர்த்தாச்சு. இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போயே உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிட்டோம்னா சட்னியில் நல்லா உப்பு கலந்து கிடைக்கும். உப்பும் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு தேங்காய் சட்னியை. நல்லா அரைச்சதுக்கப்புறமா இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள் இந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போது இதுக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணலாங்க. இதுக்கு வந்து நல்ல ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் காய வச்சிடலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வரும்போது நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பும் ஒரு கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டு எடுத்து நம்ம தேங்காய் சட்னியில் ஊற்றிக்கலாம். பாருங்கள் நான் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துட்டேன். இது நல்லா வெடித்து வரட்டும். நல்லா வெடித்து வந்ததுமே நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் கருவேப்பிலை சேர்த்துருங்க. இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும். எப்போவுமே வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் வந்து கருவேப்பிலை சேர்க்கணும். இல்லைன்னா கடுகும் ஓரளவுக்கு கருகிடும். இப்போ பாருங்கள் நான் ஆஃப் பண்ண போகிறேன். ஆஃப் பண்ணிட்டு இது 2யுமே வந்து நான் தேங்காய் சட்னியில் மிக்ஸ் பண்ணி சூப்பரான ஒரு தேங்காய் சட்னியாக ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். இஞ்சியும் வெள்ளை பூண்டும் மறக்காமல் போட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம பீட்ரூட் சட்னி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பீட்ரூட் சட்னி ரொம்பவே ஆரோக்கியமானது. இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்க வேண்டான்னே சொல்ல மாட்டாங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி பீட்ரூட் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப அதிகமாக எண்ணெய் ஊற்றாமல் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்குங்க. கடலைப்பருப்பு இதுக்கு சேர்க்க வேணாம், உளுந்தம்பருப்பு மட்டும் சேர்த்தா போதும். உளுந்தம்பருப்பை சேர்த்து இது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். இதை லைட்டாக நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துக்குங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி. அப்படியே ஒரு கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்து
ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக பார்த்து எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்னதாக பார்த்து எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், நல்லா வதங்கி வரட்டும். இது நல்லா வதங்கி வரட்டும். அது வரைக்கும் நம்ம வந்து வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும்போது ஒரு 4, 5 குட்டி குட்டி துண்டுகளாக தேங்காய் இருக்கு இல்லையா, அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், தேங்காயும் இதில் சேர்த்து வதக்கி வரும்போது இன்னும் நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து இந்த பீட்ரூட் சட்னி பண்ணுறதுக்கு 2 பீட்ரூட் எடுத்திருக்கேன். 2 பீட்ரூட்டை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் இதில் நான் சேர்க்க போகிறேன். 2 பீட்ரூட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இதை வந்து நம்ம நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா வதக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாலே வந்து இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நமக்கு ஜஸ்ட்டு வதக்குனா போதும். இது பொரியல் மாதிரி ரொம்ப நல்லாலாம் வெந்து கிடைக்கணும்லாம் இல்லை. இதோட பச்சை ஸ்மெல் நமக்கு போகணும், அவ்வளோதான். அதுக்காக நம்ம லைட்டாக வதக்கிட்டே இருக்க போகிறோம் இன்றைக்கி, வேறு ஒன்றுமே இல்லை. இது லைட்டாக நம்ம வதக்கி விட்டுட்டு நீங்கள் வதக்கறக்கு முடியலன்னா கூட நீங்கள் அடுத்த சமையல் பார்க்கும்போது இதை நீங்கள் அப்படியே லைட்டாக சிம்மில் வச்சுட்டு அப்பப்போ கூட நீங்கள் வதக்கி விட்டுக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. இப்போது நம்ம இந்த பீட்ரூட் சட்னியில் எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு. அந்த புளிப்பு சுவைக்காக நம்ம ஒன்றுமே சேர்க்கல இல்லையா, அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டு ஸ்டேஜில் லைட்டாக புளி சேர்க்கணும். இப்போ இல்லை, நல்லா லைட்டாக வதங்கட்டும். நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு துண்டு புளி சேர்த்து இதை நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு இப்போது இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு ஆற வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா ஆறி வரும்போது அதுக்கப்புறம் நீங்கள் இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கணும். அரைச்சதுக்கப்புறமா பாருங்கள், சூப்பராக கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளித்து எடுத்திங்க அப்படின்னா சூப்பரான ஒரு பீட்ரூட் சட்னி நமக்கு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எல்லாருக்குமே பிடிச்சது இந்த கார சட்னி தாங்க. இந்த கார சட்னி பண்ணுறதுக்கு லைட்டாக கொஞ்சமாக கடலைப்பருப்பும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இது நல்லா வதங்கி வரும்போது ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நான் வந்து இன்றைக்கி 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம் சேர்த்தாச்சு. காரத்துக்கு ஏற்ற மாதிரி 4 காரம், இது கார சட்னிங்கிறனால காரம் நிறைய வேணும் இல்லையா, ஒரு 4 வரமிளகாய். இந்த வரமிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் நான் 4 வரமிளகாய் எடுத்துட்டேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துங்க. பாருங்கள், நல்லா வதக்கி எடுத்தாச்சு கார சட்னிக்கு. இப்போ இது நல்லா இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணுங்க, அப்போ தான் வந்து நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டே கிடைக்கும். இப்போது இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. அதுக்கப்புறமா குட்டி தக்காளி பழமாக ஒரு தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதில் வந்து வெங்காயம் தான் அதிகமாக இருக்குது, தக்காளி அதிகமாக இருக்காது கார சட்னிக்கு. ஜஸ்ட் ஒரு புளிப்புக்காக மட்டும்தான் நம்ம இந்த தக்காளி எடுத்திருக்கோம். ஆக்சுவலாக இதில் வந்து வெங்காயம் மட்டும்தான் நிறையா இருக்குது. இது வந்து கார சட்னி, வெங்காய கார சட்னிங்கிறனால நம்ம வெங்காயம் தான் நம்ம இதில் அதிகமாக போடுவோம். இந்த தக்காளியோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டில் இதில் வந்து நல்லா கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்குங்க. மல்லி இலை சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒரு கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி லாஸ்ட்டு ஸ்டேஜில் தான் மல்லி இலை கலக்கணும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் மல்லி இலையை கலந்து விட்டுறக்கூடாது. இப்போது இதை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஆஃப் பண்ணி வச்சுட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்குங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சி வச்சுருங்க, அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். நான் எப்போவுமே லாஸ்ட்டு ஸ்டேஜில் தான் உப்பு சேர்த்து அரைப்பேன். இப்போது அரைச்சி எடுத்து வச்சதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்து அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா நம்ம தாளித்து எடுத்துடலாம். நல்லா தாளித்து எடுத்துகிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கார சட்னி, இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், சூப்பரான ஒரு கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் இட்லிக்கு சேர்த்து தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் கார சட்னி எப்படி இருக்குன்னு. நல்ல சூப்பரான ஒரு கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வல்லாரக்கீரை சட்னி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஒரு ஆரோக்கியமான சட்னி தாங்க. வாரத்தில் ஒரு டைம் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தே ஆகணும். இப்போ இந்த வல்லாரக்கீரை சட்னி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் கருவேப்பிலையும் 2 வரமிளகாயும் போட்டுட்டு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதை நல்லா இந்த வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுடலாம். அது கூடவே நான் 2 பல்லு பூண்டும் சேர்த்துருக்கேன். நான் பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா இந்த வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுறணும். ரொம்ப அதிகமாகலாம் இதுக்கு வந்து நீங்கள்
காரம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஒரு 2 வரமிளகாய் சேர்த்தாலே போதும், நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 4, 5 துண்டு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். தேங்காயும் இதில் சேர்ந்து நல்லா வதங்கி வரும்போது நமக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து வல்லாரைக்கீரை வந்து ரொம்ப ஆரோக்கியமானது. குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஞாபக சக்திக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் அடிக்கடி சேருங்க. அப்படியே இந்த புளிப்புக்கு வந்து ஒரு தக்காளி பழம், சின்ன தக்காளி பழமாக சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால் ஒரு தக்காளி பழமும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த தக்காளி பழமும் சேர்த்து நல்லா வதங்கி வரணும். இதில் இந்த தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம வல்லாரைக்கீரை இதில் சேர்க்கணும். பாருங்கள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு துண்டு அளவுக்கு புளி சேர்த்துட்டு அதையும் சேர்த்து இதில் நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நான் வல்லாரைக்கீரையை ஆல்ரெடி நல்லா கழுவி க்ளீன் பண்ணி சின்ன சின்னதாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கி வந்துட்டு அதுக்கப்புறமா நான் வல்லாரைக்கீரை சேர்க்க போகிறேன். பாருங்கள், தக்காளி பழம்லாம் எவ்வளோ சுருண்டு வதங்கி வந்துருச்சுன்னு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வல்லாரைக்கீரை சேர்த்துக்கலாம். பாருங்கள், வல்லாரைக்கீரை எடுத்து சேர்த்தாச்சு. இதில் இப்போது எல்லா வல்லாரைக்கீரையும் சேர்த்துட்டு ஜஸ்ட் நம்ம ஒரு 2 நிமிஷம் மட்டும் அதை நல்லா கலந்து விட்டுறலாம். ரொம்ப நேரம் கலந்து விடணும்னு வந்து அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டால் போதும். நமக்கு ஒரு நல்ல சூப்பரான ஒரு சட்னி ரெடி ஆகிடும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கீரை வந்து நல்லா சுருங்கி வந்துடும் ஓரளவுக்கு. ரொம்ப அந்த மாதிரி பெருசு பெருசாக இல்லாமல் லைட்டாக வந்து வதங்கி வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் வதங்கி வந்துடும். பாருங்கள், இப்போவே நல்லா சுருண்டு வந்துச்சு. இந்த அளவுக்கு நல்லா சுருண்டும். ஒரு 2 நிமிஷம் வதக்குனதுமே இந்த அளவுக்கு சுருண்டு வந்ததுமே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க. இதை நல்லா ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இப்போ லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. லைட்டாக தண்ணி தெளித்து இதை அரைச்சி எடுத்து வச்சோம் அப்படின்னா சூப்பரான வல்லாரைக்கீரை சட்னி ரெடி.